இன்னும் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலனா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. பியூட்டிக்கு ஆறுதல் சொல்லக்கூட எந்த பறவையும் அங்க வரவே இல்லை. எல்லாரும் அவங்களோட வேலையில பிஸியா இருந்தாங்க. அன்னைக்கு மதியானம் ஆயிடுச்சு. அழுது பியூட்டியோட கண்ட அந்த கண்ணீர் எல்லாம் வறண்டு போயிடுச்சு. பியூட்டியோட மனசு இப்ப நடந்த உண்மைய கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிருந்தது. அதனால இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து. அம்மா, நான் அமைதியாயிட்டேன். நீங்க ஆசைப்பட்டபடியே கொஞ்ச நேரம் அழுதுட்டு இப்ப நான் அமைதியாயிட்டேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சித்தி வீட்டுக்கு போறேன். அதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து என்ன பாருங்கம்மா. இப்படி பேசின பியூட்டி பிறகு அம்மா சொன்ன மாதிரியே தன்னோட சித்தி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இங்க பாரு மீனா, யார கேட்டுக்கிட்டு உங்க அக்கா பொண்ண நம்ம வீட்டுக்கு வர சொன்ன? ஏன் நமக்கு குழந்தைங்க இல்லையா? இந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கே நமக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. இதுல உங்க அக்கா பொண்ணு இங்க வந்தா அவளை யாரு வளர்க்கறது? ஒருவேளை அவ இங்க வந்தானா எதையாவது சொல்லி வாசலோட திருப்பி அனுப்பிடு, உள்ள மட்டும் விட்டுறாத. ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சித்தி வீடு ஒரு பெரிய மாமரத்து மேலதான் இருந்துச்சு. இந்த வீடு தான் அது. இப்படி நினைச்ச பியூட்டி அந்த வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சது. பியூட்டி இப்படி கதவு தட்டினதும் கதவுல உள்ள ஒரு சின்ன ஓட்ட வழியா உள்ள இருந்த பியூட்டியோட சித்தி பியூட்டிய பார்த்தாங்க. உடனே கதவை திறந்து வெளியில வந்தாங்க. மீனா இப்படி வெளியில வந்த உடனே பியூட்டி அவங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சது. சித்தி, அம்மா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாவுக்கு நாம சாக போறோம்னு நேத்தே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ உடனே சித்தி வீட்டுக்கு போன்னு என்கிட்ட ராத்திரியே சொல்லிட்டாங்க. பியூட்டி, தயவு செஞ்சு அழாம நான் சொல்றதை கேளு. உன்னை நான் என் கூட தான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்பவும் ஆசைப்படுறேன். ஆனா என்னோட கணவர் அதை விரும்பல. அவரையும் மீறி நான் உன்னை வீட்டுல வச்சிருந்தேன்னா அவர் உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டாரு. அதனால நான் சொல்றதை கேளு. நீ போய் உங்க வீட்லயே இரு. நான் உன்னை அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன். தன்னோட சித்தி சொன்னதை எல்லாம் காதுல வாங்கின பியூட்டி இப்ப மீனா விட்டு விலகி தூரமா வந்துருச்சு. சித்தி, இதுக்கப்புறம் இதுதான் என்னோட வீடுன்னு நம்பி இங்க வந்தேன். நீங்க என்ன மட்டும் இல்ல, எங்க அம்மாவையும் ஏமாத்திட்டீங்க. பரவாயில்ல சித்தி, எங்க அம்மா இறந்ததையே தாங்கிக்கிட்டனா, இதை தாங்கிக்க மாட்டேனா? இப்படி சொன்ன பியூட்டி சித்தி வீட்டுல இருந்து தன்னோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. தான் கணவர் சொன்ன மாதிரியே பியூட்டிய திருப்பி அனுப்புறத நினைச்சு மீனாவோட மனசுல ஒரு பக்கம் நிம்மதி இருந்தாலும் பியூட்டி திரும்பி போறத பார்த்து மீனாவோட கண்ல இருந்து அதிகம் அறியாம கண்ணீர் வந்தது. இப்படி பறந்து வந்த பியூட்டி தன்னோட அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்து தோழியா இருக்கிற ரீட்டா கிளியோட வீட்டுக்கு போச்சு. ஆண்டி, அம்மா இறந்துட்டாங்க. பியூட்டி, உங்க அம்மா இறந்துடுவாங்கன்னு எனக்கு நேத்தே தெரியும். என்ன பண்றது? நேரம் வரும்போது எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். அதை நினைச்சு நீ கவலைப்படாத பியூட்டி. ஆண்டி, அம்மாவும் என்கிட்ட நீ தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் நேத்து ராத்திரியில இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. பியூட்டி, இந்த காலத்துல உணவு கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நான் பக்கத்து காடு வரைக்கும் போய் காலையில கொஞ்சமா தானியங்களை எடுத்துட்டு வந்தேன். ஆண்டி, அதுல கொஞ்சம் தானியங்களை எனக்கு கொடுங்க. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. பியூட்டி இப்படி கேட்டதுக்கு அப்புறம் ரீட்டா கிளி உள்ள போய் கொஞ்சோண்டு தானியங்களை எடுத்துட்டு வந்து கொடுத்தது. பியூட்டி, என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் உனக்கு தானியங்கள் தேவைப்பட்டா இங்க வராத, காகங்கள் வீட்டுக்கு போயிடு. அவங்க கிட்ட நிறைய தானியங்கள் இருக்கு. பசி தாங்க முடியாத பியூட்டி அந்த தானியங்களை அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. வீட்டுல தனியா இருக்க பியூட்டிக்கு பயமா இருந்தது. இப்படி நினைச்ச பியூட்டி உடனே கோரிக்காங்க வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி, உங்க அம்மாவுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுதான். என்ன பண்றது? நடந்துருச்சு. உங்க அம்மா இவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆண்டி, எங்க அம்மாவுக்கு கிட்னில பிரச்சனைன்றது எனக்கும் தெரியும். ஆனா இப்படி உயிரே போயிடும்னு எனக்கு தெரியாது. நேத்து தான் உங்க அம்மா என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லுச்சு. என்ன பண்றது? நம்மளால கேட்க மட்டும்தானே முடியுது. நாம என்ன கடவுளா அவளை காப்பாத்துறதுக்கு? அப்புறம் பியூட்டி, இப்ப என்ன விஷயமா இங்க வந்த? ஆண்டி, எனக்கு வீட்ல தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் பசிக்கவும் செய்யுது. கொஞ்சம் தானியங்கள்
கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு நான் இங்கேயே படுத்து தூங்கிடுவேன். பியூட்டி, இன்னைக்கு வேணும்னா தானியங்கள் தரேன், அதை சாப்பிட்டு இங்க படுத்து தூங்கு. ஆனா எங்களால தினமும் உனக்கு தானியங்களை தர முடியாது, உன்னை இங்க தங்க வைக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. வேணும்னா இப்படி பண்ணு, ரீட்டா கிளி வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க போயிடு. நீ அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே தங்கிக்கவும் செய்யலாம். என்ன பியூட்டி, நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? ரீட்டா கிளி, கோரி ஆண்டி இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுல நம்மளை தங்க வைக்கிறதுக்கும் நமக்கு உதவி செய்யறதுக்கும் விரும்பலங்கிறது பியூட்டிக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. புரியுது ஆண்டி, உங்களை பத்தியும் ரீட்டா ஆண்டிய பத்தியும் எனக்கு நல்லாவே புரியுது. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு கோரிக்காக வீட்டுல இருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தது. அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு எதுவும் இல்லாம பட்னியாவே தன்னோட கூட்டுல படுத்தது. இப்படி படுத்த பியூட்டி ரொம்ப நேரம் தன்னோட அம்மாவை பத்தியே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தது. பிறகு எப்படி தூக்கம் வந்துச்சுனே தெரியல, பியூட்டி தன்னால தூங்க ஆரம்பிச்சிருச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பியூட்டி காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சது. ஆமா, அம்மா இந்த நேரத்துல தான் உணவு தேட பறந்து போவாங்க. இந்த நேரத்துல போனா நமக்கு உணவு கிடைக்கும். இப்படி நினைச்ச பியூட்டி உடனே உணவு தேட பறந்து போச்சு. எந்த பக்கம் அதிகமான பறவைகள் பறந்து போறாங்களோ அவங்க பின்னாலேயே பறந்து போக ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் இப்படி போன உடனே பறவைகள் எல்லாரும் வெவ்வேறு இடங்களுக்கு பறந்து போக ஆரம்பிச்சாங்க. பியூட்டியும் ஒரு திசையை தேர்ந்தெடுத்து அந்த திசையில பறந்து போக ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் இப்படி போன உடனே ஒரு இடத்துல கொஞ்சம் தானியங்கள் தரையில கிடக்கிறத பார்த்தது. அதை பார்த்த பியூட்டி ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா பியூட்டியோட வாழ்க்கையில சொந்த முயற்சியால இப்பதான் அதுக்கு தானியங்கள் கிடைச்சிருந்தது. இப்பெல்லாம் கோரிக்காகவும் ரீட்டா கிளியும் பியூட்டிய பார்த்தா கூட பேசுறது இல்ல. எங்க பேசினா நம்ம கிட்ட வந்து உதவி கேட்டுடுமோன்னு பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போனாங்க. ஆனா அவங்கள பத்தி எல்லாம் பியூட்டி இப்ப கவலைப்படுறதே கிடையாது. அங்கிருந்த தானியங்களை வயிறு முட்டை சாப்பிட்டது. பிறகு கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பியூட்டி இப்ப நல்லா வளர்ந்து பெரியவளாயிடுச்சு. அம்மா இறந்த சோகத்துல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருச்சு. இடைப்பட்ட இந்த நாட்கள்ல பியூட்டி எல்லா வேலைகளையும் திறமையாவும் முழு ஈடுபாட்டோடையும் செய்ய கத்துக்குச்சு. பியூட்டிக்கு இப்ப வீடு கட்ட கூட தெரியும். இப்ப கூட வீட்டு கூரையை சரி செய்யறதுக்காக மரக்குச்சிகளை எடுக்கிறதுக்காக தான் காட்டுக்குள்ள பறந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி போன பியூட்டி மரக்குச்சிகளை தேடி எடுத்து ஒரு கட்டா கட்ட ஆரம்பிச்சது. இந்த மரக்குச்சிகளை தூக்கி என்னோட முதுகுல யாராவது வச்சா நல்லா இருக்கும். இப்படி யோசிச்ச பியூட்டி சுத்தி முத்தி பாக்குறப்ப அங்க ஒரு பறவை மரத்துல சாஞ்சு உட்கார்ந்துருக்கத பார்த்தது. ஹலோ, கொஞ்சம் இங்க வந்து இந்த மரக்குச்சிகளை என்னோட முதுகுல தூக்கி விடுங்களேன். பியூட்டியோட குரலை கேட்ட அந்த பறவையும் பியூட்டி கிட்ட வந்தது. நீங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு ஞாபகம் வரல. ஆனா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னால பருந்து டாக்டர் கிட்ட நான் எங்க அம்மா கூட வந்திருந்தேன். அப்ப நீங்களும் அங்க வந்திருந்தீங்க தானே? இப்ப நாம 2 பேருமே வளர்ந்துட்டோம், அதனாலதான் அடையாளம் தெரியல. அப்புறம் உங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? பியூட்டி இப்படி கேட்டதும் அந்த குருவியோட கண்ல இருந்து கண்ணீர் வந்தது. இல்ல, எங்க அம்மா இப்ப என் கூட இல்ல, அவங்க அப்பவே இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் என்ன டாக்டர் அவங்க பக்கத்திலேயே இருக்க சொல்லிருக்காரு. எனக்கு இது எல்லாம் லேட்டா தான் புரிஞ்சுது. அதை விடுங்க, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கல்ல, அன்னைக்கு ராத்திரியே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி நாள். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாருமே உதவி செய்யல, எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டாங்க. அதனால நான் சின்ன வயசுலயே எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இப்ப என்கிட்ட வீடு இருக்கு, உட்காந்து சாப்பிட நிறைய தானியங்களும் இருக்கு. என் கதையும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட நாம 2 பேரு கதையும் ஒரே கதை தான். நானும் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒன்னா கத்துக்க ஆரம்பிச்சேன். அதே மாதிரி வாழ்க்கையில நம்மளோட துக்கத்தை நாம உணர்ற மாதிரி வேற யாரும் உணர மாட்டாங்க. இதையும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்படியே வந்து எங்க வீட்டை பார்த்துட்டு போங்க. இல்ல, நான் நாளைக்கு வரேன். இன்னைக்கு என் வீட்டு கூரைய கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்கு. பிறகு அந்த குருவி மரக்குச்சிகளை தூக்கி பியூட்டியோட முதுகுல வைக்க பியூட்டி அதை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் மனசு விட்டு பேசினது இன்னைக்குதான். பாவம், அந்த குருவியும் என்ன மாதிரியே ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கு.
மரக்குச்சிகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பியூட்டி தன்னோட வீட்டுக்குரிய சரி செய்ய ஆரம்பிச்சது. அன்னைக்கு ராத்திரி காத்து மழையும் அதிகமா இருந்தது. பயங்கரமான சத்தத்தோட இடிச்சது. பியூட்டி தன்னோட வீட்டுல பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்துச்சு. இப்ப பியூட்டியோட வீட்டுல தானியங்கள், பழங்கள், தண்ணீர் இப்படி எல்லாமே இருந்தது. ஆனா அம்மா மட்டும்தான் இல்ல. அவங்க இனிமேல் வரப்போறதும் இல்ல. அந்த கவலை பியூட்டியோட மனசுல சாகுற வரைக்கும் இருக்கதான் போகுது. பிறகு மறுநாள் பியூட்டி அந்த குருவிய சந்திச்ச இடத்துக்கு பறந்து போச்சு. நாம இவ்வளவு தூரம் பேசியும் நம்ம பேரை இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்ல. என் பேரு பியூட்டி. என் பேரு ஆகாஷ். எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, நாம துக்கத்தை ஜெயிக்கணும்னா தைரியத்தை இழந்துடக்கூடாதுன்னு. ஆகாஷ், உண்மையிலேயே எங்க அம்மா கூட கடைசியா சாகும்போது எனக்கு அதை தான் சொன்னாங்க. பிறகு ஆகாஷ் பியூட்டியை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போச்சு. இப்படி சந்திக்க ஆரம்பிச்ச இவங்க பிறகு அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாங்க. பிறகு ஆதரவே இல்லாத இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கிறதா முடிவு பண்ணினாங்க. இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க ஆகாஷோட வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. இப்ப ஆகாஷோட வீட்லயும் குழந்தை சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா இறந்தப்ப குழந்தையா இருந்த பியூட்டி இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தாயாகிட்டா. இப்ப ஆகாஷ் பியூட்டி குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க சந்தோஷமா இருந்த மாதிரி அந்த காட்டுல வேற யாருமே சந்தோஷமா இல்ல. வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ மாறி மாறிதான் வரும். அதனால எவ்வளவுதான் துக்கமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம தைரியத்தை மட்டும் இழந்திடவே கூடாது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல இருந்து அடர்ந்த காடு அது. அந்த காட்டுல ஒரு பெரிய காலேஜ் இருந்தது. அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் அந்த காலேஜ்ல தான் தங்களுடைய குழந்தைங்களை படிக்க வச்சாங்க. ஒரு நாள் தங்களுடைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக கோரிக்காகவும் ரீட்டாக்குலயும் அங்க போயிருந்தாங்க. ரீட்டா, அங்க பாரு, அங்க ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம சோனா குருவியோட பொண்ணு பியூட்டி தானே? ஆமாங்கோரி, அது நம்ம பியூட்டி தான். உனக்கு அவளை கூடவா அடையாளம் தெரியல? ரீட்டா, அவ பியூட்டி தான் எனக்கும் தெரியும். ஆனா பியூட்டியோட அம்மா சோனா குழந்தைங்களை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு நமக்கு எப்படியெல்லாம் பாடம் எடுப்பா. ஆனா பாரு, சோனாவோட பொண்ணு இங்க ஏதோ ஒரு பையன்கிட்ட கல்ல போட்டுக்கிட்டு நிக்கிறா. கோரி, நீ ஏன் இப்படி பேசுற? கூட படிக்கிற பையனா இருக்கும், இதையெல்லாம் தப்பா எடுத்துக்கலாமா? ரீட்டா, எடுத்துக்க மாட்டீங்க. சோனா பொண்ணு பேசினா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா என் பொண்ணு பேசினா அதை ஒரு பெரிய விஷயமாக்குவீங்க. ஐயோ கோரி, கூட படிக்கிற பசங்க கிட்ட யாரு பேசினாலும் அது தப்பே இல்ல. பீஸ் கட்டியாச்சுல்ல, வா கிளம்புவோம். ஏன் இங்க நின்னுகிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்க? இப்படி சொன்ன ரீட்டா பிறகு கோரிக்காகத்தை அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு போன கோரிக்காகத்துக்கு வீட்டுல உட்கார முடியல. சோனா குருவியை நோஸ் கட் பண்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை நாம மிஸ் பண்ணவே கூடாது. சோனா, உன் பொண்ணு பியூட்டிய இனிமே காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம். அவளை காலேஜை விட்டு நிறுத்து. என்ன கோரியக்கா, ஏன் இப்படி சொல்றீங்க? கூட படிக்கிற பசங்க கிட்ட உன் பொண்ணு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. கோரியக்கா, நான் என் பொண்ணுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்கேன். அப்ப நாங்க மட்டும் எங்க பொண்ணுக்கு கெட்டதை மட்டும் தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறோமா? இங்க பாரு, என் பேச்ச நீ இப்ப கேட்கல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாரையாவது இழுத்துக்கிட்டு உன் பொண்ணு ஓடதான் போறா. கோரியக்கா, நீங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க. ஏன் என் பொண்ணு இப்படி பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பியூட்டி ஒரு நாளும் செய்ய மாட்டா. சோனா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் சொன்னது நடக்கும். அப்ப நினைச்சு பாப்ப கோரி அக்கா அன்னைக்கே சொன்னாங்களேன்னு. இப்படி சொல்லிட்டு கோரிக்காவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. காலேஜை விட்டு எல்லா பறவைங்களும் தங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டாங்க. பிளாக்கி, சீக்கிரம் கிளம்பு. ஏன் இன்னும் இங்க நின்னுகிட்டு இருக்க? பியூட்டி, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏதோ பேசணும்னு காஃபி ஷாப்க்கு வர சொல்லியிருக்கான். வா, காஃபி ஷாப்க்கு போய் ஒரு காபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். பிளாக்கி, நான் வரல. நீ காபி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வா. நான் இப்பவே கிளம்புறேன். பியூட்டி இப்படி சொன்னதும் பிளாக்கி பியூட்டியோட ஸ்வாகை தூக்கிட்டு காபி ஷாப்பை நோக்கி பறந்து போச்சு. பிளாக்கி, நில்லு, நான் சொல்றத கேளு. ஆனா பிளாக்கி நிக்கவே இல்ல, பறந்து போய்கிட்டே இருந்தா. பிறகு வேற வழி இல்லாத பியூட்டியும் பிளாக்கி பின்னாடியே பறந்து போச்சு. இப்படி போன பிளாக்கி ஒரு காபி ஷாப்புக்கு போச்சு. பியூட்டி, ஏன் அங்க உட்கார்ந்துருக்க? இங்க எங்க கூட வந்து உட்காரு. இல்ல இல்ல, நான் இங்கேயே உட்கார்ந்து காபி சாப்பிடுறேன். பிளாக்கியும் பிளாக்கியோட பாய் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டே காபி சாப்பிட்டாங்க. பிறகு காபி சாப்பிட்டு முடிச்சாலும் பிளாக்கியும் பியூட்டியும் தங்களோட வீடுகளுக்கு பறந்து போனாங்க.
பிளாக்கி, காலேஜ் விட்ட உடனே வீட்டுக்கு வராம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோரிக்காக இப்படி கேட்டதும் பிளாக்கிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அம்மா, அந்த பியூட்டி இருக்கால, அவ மார்க்கெட்டுக்கு போய் ஏதோ பொருட்கள் வாங்கணும்னு சொன்னா. அவ கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்ததுல லேட் ஆயிடுச்சு. பிளாக்கி, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த பியூட்டி கூட அதிகமா பழக்கம் வச்சுக்காதன்னு. ஆனா நீ நான் சொல்றத காதுல வாங்கறதே இல்லை. இதுக்கப்புறம் உன்னை நான் அந்த பியூட்டி கூட பார்த்தேன், அவ்வளவுதான். பியூட்டி கூட சேர்ந்து வந்ததுக்காக இந்த மாதிரி பிளாக்கிய கோரிக்காக ரொம்பவும் கோவமா திட்டுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில இந்த விஷயம் எதுவும் தெரியாத பியூட்டி பிளாக்கிய கூப்பிடறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தது. கோரி ஆண்டி, பிளாக்கிய கூப்பிடுங்க. பியூட்டி, நீ என்ன காலேஜுக்கு போறியா இல்ல ஏதாவது சினிமாவுக்கு போறியா? இவ்வளவு மேக்கப்போட வந்திருக்க? ஆண்டி, எனக்கு மேக்கப் போடுற பழக்கமே கிடையாது. அப்புறம் பிளாக்கிய சீக்கிரம் கூப்பிடுங்க, காலேஜுக்கு டைம் ஆகுது. இங்க பாரு பியூட்டி, நாளையிலேருந்து நீங்க வந்து பிளாக்கியை அழைச்சிக்கிட்டு போக வேணாம். பிளாக்கிக்கு காலேஜுக்கு போக வழி தெரியும், அவ தனியாவே வந்துருவா. கோரிக்காக இப்படி சொன்னதுக்கு பியூட்டி எந்த பதிலும் சொல்லல. பிறகு பிளாக்கியும் பியூட்டியும் தங்களுடைய காலேஜுக்கு பறந்து போனாங்க. ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிருந்த கோரிக்காகவும் அங்க வந்திருந்த ராணிபுராவை பார்த்துட்டு இப்படி பேச ஆரம்பிச்சது. ராணி, சோனா குருவியோட பொண்ணு பியூட்டிய பாத்தியா? இந்த வயசுல ஓவரா மேக்கப் போட்டுக்கிட்டு ஊர் சுத்துறா. சோனாவும் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்குது. அப்படியா? எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. பியூட்டி சாதாரணமாவே நல்ல கலரு, அதனால நீங்க இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ராணி, உனக்கு ஒண்ணுமே தெரியல. பியூட்டியோட பழக்க வழக்கம் சரியில்லை. நிறைய ஆண் பறவைகள் கூட பேசிக்கிட்டு இருக்கு. இதனாலயே நான் என் பொண்ணு பிளாக்கிய பியூட்டி கூட சேர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவ கூட சேர்ந்து என் பொண்ணும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டது எல்லாம் பக்கத்து கடையில நின்றுட்டு இருந்த சோனா குருவியும் காதுல வாங்கிடுச்சு. கோரி அக்கா, உங்களுக்கு உங்க பொண்ணு எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு என் பொண்ணு. எதுக்கு என் பொண்ணை பத்தி இப்படி அபாண்டமா பேசுறீங்க? இங்க பாரு சோனா, நான் சொல்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான். பேசாம ஒன்னா மாதிரியே ஒரு ஏழை குடும்பமா பார்த்து பியூட்டியை யார் கையிலையாவது பிடிச்சு கொடுத்துரு. இப்படி நீ மட்டும் செய்யலன்னு வச்சுக்க, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை உன் பொண்ணு செஞ்சுட்டு வந்து நிக்க போறா. ஏன் உங்க பொண்ணு பிளாக்கிக்கும் பியூட்டி வயசு தான் ஆகுது. அவளுக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? சோனா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உன்னோட பொண்ணுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? உன்னை விட்டா வேற ஆளே இல்லை. அதனால தான் அவசரப்பட்டு எங்க அவளா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களை தலைக்குழிய வச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்படி சொல்லிட்டு கோரிக்காகவும் ராணிபுராவும் அங்கிருந்து பறந்து போக சோனா மட்டும் நின்னு கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தது. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பியூட்டி அம்மாவை பார்த்து இப்படி கேட்டது. அம்மா, என்னம்மா உங்க முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு, ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பியூட்டி. இப்ப கடைசியா எழுதின டெஸ்ட்ல உன்னோட மார்க் எல்லாம் எப்படி இருக்கு? அம்மா, வழக்கம் போல நான் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட். ஆமா, இந்த வருஷத்தோட உனக்கு காலேஜ் முடியுது. அடுத்து என்ன பண்ண போற? என்னம்மா இது கேள்வி? நான் மேல படிக்க போறேன். நிறைய படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் உன்னை ராணி மாதிரி வீட்டுல உட்கார வச்சு அழகு பார்ப்பேன். ஆனா கோரிக்காகம் பாக்குற பறவைகள் எல்லார்கிட்டையும் சோனா பொண்ணு பியூட்டிய பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இப்பெல்லாம் பியூட்டியும் பிளாக்கியும் காலேஜை விட்ட உடனே தனித்தனியா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. பிளாக்கி இப்பவும் தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட காஃபி ஷாப் போறதை நிறுத்தவே இல்ல. ஆரம்பத்துல காஃபி ஷாப்ல மட்டும் பார்த்து பேசிக்கிட்டே இவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய இடங்கள்ல பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. கடுவா, நான் உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சீக்கிரமா ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா எங்க அம்மா வேற யாருக்காவது என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பிளாக்கி, உனக்கே தெரியும் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அப்புறம் நான் இப்பவும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாமே. கடுவா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூரமா உள்ள காட்டுக்கு போயிடுவோம். அங்க போய் ஏதாவது வேலை தேடிப்போம். சரி பிளாக்கி, நீ இவ்வளவு தூரம் சொல்றப்ப நான் மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? உன்னோட விருப்பப்படி நாம இன்னைக்கே இந்த காட்டை விட்டு போயிடுவோம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த காட்டோட கடைசியில இருந்த ஒரு கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிறகு அங்கிருந்து தூரமா உள்ள காட்டை நோக்கி பறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு கோரிக்காக ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்துச்சு.
ஏன்னா அது பொண்ணு பிளாக்கிக்கு ஒரு பெரிய பணக்கார இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிருந்தது. என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இவ்வளோ பெரிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் இந்த விஷயத்த உடனே போய் சோனா குருவி கிட்ட சொல்லணும். சோனா, நான் என்னோட பொண்ணு பிளாக்கிக்கு ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டேன். உன்ன மாதிரி வீட்டில் வெட்டியா உட்காந்துருந்தா எந்த காரியமும் ஆகாது. கோரி அக்கா, நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, அதனால பண்றீங்க. ஆனா என் பொண்ணை நான் மேல படிக்க வைக்க போறேன். அவ விருப்பப்படுற வரைக்கும் அவளை நான் படிக்க வைப்பேன். படிக்க வை. கூடிய சீக்கிரம் முகத்துல கரிய பூச போறா. அப்பதான் தெரியும் உனக்கு நாம செஞ்சதெல்லாம் தப்புன்னு. இப்படி சொல்லிட்டு கோரிக்காக தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் பிளாக்கி வீட்டுக்கு வந்த உடனே கல்யாணம் நிச்சயம் செய்திய சொல்லணும்னு ரொம்ப அவளா காத்திருந்தாங்க. ஆனா பிளாக்கி வரவே இல்ல. காலுஜி, இவ்வளோ நேரம் ஆகுது, பிளாக்கி இன்னும் வீட்டுக்கு வரலையே. கோரி வா, நாம காலேஜில் போய் தேடிட்டு வருவோம். இவங்க காலேஜுக்கு போனப்ப காலேஜ் கதவையெல்லாம் மூடி இருந்தது. என்னங்க, காலேஜ் கதவெல்லாம் மூடி இருக்கு. இப்ப நாம எங்க போய் தேடுறது? பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டுல உள்ள எல்லா இடங்கள்லயும் பிளாக்கிய தேடி பார்த்தாங்க. பிளாக்கி கிடைக்கவே இல்ல. கடைசியா கோயில் பக்கம் போனப்ப அங்க இருந்த பறவை ஒண்ணு பிளாக்கி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட செய்திய காலுக்காகத்துக்கிட்டையும் கோரிக்காகத்துக்கிட்டையும் சொல்லுச்சு. காலுஜி, நாம மோசம் போயிட்டோம். காலுஜி, மோசம் போயிட்டோம். கோரி, நம்ம பொண்ணு பிளாக்கி இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. பிறகு இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பறவைகளுக்கும் தெரிய வர எல்லாரும் கோரிக்காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. கோரி, பாக்குறப்பெல்லாம் சோனா குருவி பொண்ணு பியூட்டிய பத்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவல்ல, இப்ப என்னாச்சு பாத்தியா? கோரி, உன் பொண்ணு செஞ்ச காரியத்தால எங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. அப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்கா. யார பார்த்தாலும் உங்க காட்டுல இருந்து ஒரு பெண் பறவை ஓடி போயிடுச்சுன்னு துக்க விசாரிக்கிற மாதிரி கேக்குறாங்க. ரொம்பவும் அவமானமா இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் எந்த பதிலும் சொல்ல முடியாம கோரிக்காக மௌனமா நின்னு அழுதுகிட்டே இருந்தது. கோரியக்கா, மத்தவங்கள பத்தி குறை சொல்றதுக்கு முன்னால நம்ம வீட்டுல உள்ளவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். மற்றவங்கள பற்றி அபாண்டமாக பொய் சொல்லிக்கிட்டு அலைஞ்சா அதே மாதிரி உங்கள் வீட்லேயே நடந்துருங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.